Hi friends, welcome to my channel bbct. இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்ம ஒரு சிம்பிளான எலக்ட்ரிக் மோட்டார் கார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. फ्रेंड्स அதுக்கு அப்புறம் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு உங்க फ्रेंड्स and ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு வந்து பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு HW பேட்டரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி 2 பாட்டில் மூடி ஒரே சைஸ்ல இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கியர் பாக்ஸோட இந்த மோட்டார் கார்ல எல்லாம் டாய் கார்ல எல்லாம் இருக்கும்ல அதை அப்படியே எடுத்துக்கோங்க மோட்டரோட. அடுத்து ஒரு கனெக்டர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்சுலேஷன் டேப், அதுக்கப்புறம் ஃபெவிக்விக் இல்லைன்னா க்ளூகன் கூட எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்ஸா பிளேடும், அதுக்கப்புறம் ஒரு வெயிட்டான ஏதாவது திங்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பி மத்தாப்பு ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கம்பி வீட்டில் இருந்தாலே அதை கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சிசரும், இது மாதிரி ஒரு ரீஃபில் பேனோ அந்த மூடி மாதிரி இருக்குல்ல அந்த பைப் அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கார்போர்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒயர் நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அந்த வெயிட்டான பொருள் எடுத்து அந்த மத்தாப்பில் உள்ள மருந்தை மட்டும் நுணுக்கிடுங்க. ஓகே, இப்போ நல்லா நுணுக்கி எடுத்தாச்சு. இந்த கம்பி இருக்குது. அந்த டயர் அளவுக்கு கரெக்டாக அளவு எடுத்து அதை கம்பியை கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கம்பியை கட் பண்ணியாச்சு. அந்த 2 மூடியோட சென்டர்லேயும் ஹோல் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓட்டை போட்டாச்சு. அதில் கரெக்டாக அந்த கம்பியை வச்சு ஹீட் பண்ணி தான் நான் ஓட்டை போட்டேன். நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். கரெக்டாக வச்சு சொருவிக்கிட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த மூடி கொஞ்சம் வளைஞ்சிருந்துச்சுன்னா நேர் பண்ணிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அந்த ரீஃபில் இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க. அந்த கரெக்டாக அந்த உள்ளார அந்த கம்பி இருக்குல்ல அந்த கேப் வச்சு அளவு எடுத்துக்கோங்க. இப்போ அதை கட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. இதை அந்த டயருக்குள்ளார விட்டுட்டு அந்த சைடு அதே மாதிரி அடைச்சிட்டு ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான். இப்போ அதில் நம்ம நடுவில் வைக்கும்போது வீல் ரொட்டேட் ஆகும். இதில் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறத விட்டு உங்கள்கிட்ட நீங்கள் வீலாகவே இருந்துச்சுன்னா அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஃபெவிக்விக் வச்சு ஒட்டியாச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இப்படி தான் நம்ம கார் ஃபஸ்ட்டு அது பின்னாடி சைடு மோட்டர் பின்னாடி தான் இருக்கும். அது ஃப்ரண்ட் முன்னாடி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கார்போர்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே, அதில் பாதி கட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக அந்த வீலை அளவு வச்சுக்கிறேன். இது பாருங்கள், மோட்ரு செமையாக ஓடுது. இது பாருங்கள், செம ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அந்த கார்போர்டு கட் பண்ணி அந்த மோட்ரு ஒட்டிட்டு பாருங்கள், ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், ஒட்ட வச்சுட்டு ஓடுது பாருங்கள், செமையாக ஓடுது ஃப்ரண்ட் பேக்கு. ஓகே, அடிக்கடி காமிச்சிட்டே இருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் டயர் கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ அந்த உரசாமல் இருக்கணும் அதை வச்சு ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எல்லா செட்டப்பும் முடிச்சாச்சு. அந்த ஒயர் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இது இருக்கு இல்லையா கனெக்டார், அதை நீங்கள் மாற்றி மாற்றி தான் போடுற மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இதை விட்டு இன்னும் கொஞ்சம் அப்டேட்டட் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி செய்கிறது கூட நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். கொஞ்சம் நாளாக போஸ்ட் பண்ணுவோம். அதையும் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, நல்லா ஃபாஸ்ட்டாக கார் போச்சு, செமையாக இருந்துச்சு. 2 பேட்டரி வச்சா இன்னும் ஃபாஸ்ட்டாக போச்சு. ஆனால் கொஞ்சம் கேமரா குவாலிட்டி தான் கொஞ்சம் சரி இருக்குது. அதே நைட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம், நல்லா தான் இருந்துச்சு. ரோட்லலாம் விட்டோம், செமையாக போச்சு. ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.